அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களின் வாழ்வில் ஒரு இளமை பருவத்தை தொட்ட சமயத்தில் அவர்களுக்கு என ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எல்லா மனிதர்களுக்கும் அவசியப்படுகிறது. ஒரு பருவத்திற்கு மேலே அவர்கள் கணவனாக ஆண்களும் மனைவியாக பெண்களும் தங்களை பரிணாம நிலைகளுக்கு கொண்டு வந்து ஒரு குடும்ப தலைவனாக தலைவியாக அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் முறை அவசியப்படுகிறது. இது தொண்டு தொட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நடைமுறை. ஆனால் இன்றைக்கு குடும்பங்களிலே எதிர்பார்க்கிற அளவிற்கு ஒரு பெரிய நிறைவான நிம்மதியோ மகிழ்ச்சியோ குடும்பங்களிலே இன்றைக்கு இல்லாமல் போகியிருக்கிறது. நமது முஸ்லிம் சமூகத்தில் ஒரு வாரத்துக்கு 1000 கல்யாணம் நடக்குது, மாசத்துக்கு 4000 கல்யாணம் நடக்குது, 10 மாசத்துக்கு 40,000 கல்யாணம் ஆச்சு. இப்படி 12 மாசத்துக்கு 48,000, ஒரு 50,000 கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு வாரத்துக்கு 1000 கல்யாணம் வச்சா ஒரு வருஷத்துக்கு 50 கல்யாணம் தமிழகம் முழுக்க முஸ்லிம்கள்கிட்ட நடக்குது அப்படின்னு வச்சா இன்னைக்கு அதுல 30%, 35% விவாகரத்துகளை நோக்கி ஆண்கள், அதைவிட பெண்கள் குலா, எனக்கு இந்த கணவன் வேண்டாம், நான் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிறேன் என்று இவர்களே முன் வந்து குலா கேட்கிறது. கணவன் இழந்த விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் என்பதை கடந்து கணவன் இருக்கும் போதே இவங்கெல்லாம் வாலண்டரியா போய் குலா, எனக்கு இந்த மாதிரி இவங்க கூட வாழ பிடிக்கல, நான் விலகிக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய தலைமை காவியாக இருந்த சமீபத்தில் மரணித்த சலாஹுத்தீன் அய்யூபி, அவர் தான் சென்னையில டவுன் காஜி, பெரிய டவுன் காஜி. அவர் ஒரு பேட்டியில சொல்லும் போது 2000 வரைக்கும், 1900 இந்த 2000 வரைக்கும் விவாகரத்துகளை சம்பந்தப்பட்டு ஆண்கள் வருவார்கள், அதுவும் குறைந்த சதமானத்தில் இருக்கும். இன்னைக்கு 2000க்கு பிறகு, அவர் போன வருஷம் தான் மரணம் அடைந்தார், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக. 2000 இந்த 23, 24 இந்த டைம்ல அவர் சொல்றாரு, இந்த 20 ஆண்டுகளில் இந்த டவுன் காலிகளை நோக்கியும் ஜமாத்துகளை நோக்கியும் பெண்கள் எங்களுக்கு குலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது மாவட்டம் தோறும் நூற்றுக்கணக்கான அளவுல வாலண்டரியா பெண்கள் போய் குலா கேட்கிறாங்க. இன்னைக்கு மாவட்டம் முழுக்க டவுன் காலிகள் இருக்கிறார்கள். எல்லா டவுன் காலிகள்கிட்டையும் டவுன் காஜிட்டையும் போற விஷயம் எதுன்னு போய் அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா, இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துல சின்ன வயசு பிள்ளைக புருஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க லெட்டர் கொடுத்து கட்டாயமா எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணாலும்
ஜமாத்து உட்கார்ந்து பேசினாலும் என்ன செஞ்சாலும் இந்த பெண்கள் எதுக்குமே வழிக்கு வர்றதில்ல. இவன் வேண்டாம், நான் வாழ்ந்துக்கிறேன் தனியா. இதுல இந்த சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அம்மா மௌத்தாகி அனாதைன்னு சொல்லலாம், அத்தா மௌத்தா போனா அனாதைன்னு சொல்லலாம். ஆனா அம்மாவும் உண்டு, அத்தாவும் உண்டு. அம்மாவும் அத்தாவும் ஒரு வணக்கசப்பு ஏற்பட்டு இவர்கள் பிரிகிறார்கள். அந்த குழந்தைக்கு 1 வயசு 2 வயசு. இந்த அம்மா வேற கல்யாணம் பண்ணிடுது, அத்தாவும் வேற கல்யாணம் பண்ணிடுது. இந்த குழந்தை அம்மாட அம்மாட்ட வளருது அல்லது அத்தாட அம்மாட்ட வளருது. வயசான காலகட்டத்துல இந்த வலியாப்பா வலியுமா இருக்காங்களே ராஜா ராஜி, இவங்களோட கண்ட்ரோல்ல பேர குழந்தைகளை விட்டுட்டு இவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடிய நிலை யதார்த்தமா நிகழ்வதல்ல, இது அதிகரித்துட்டே இருக்கு இந்த சமூகத்தில். இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, ஜீரணிக்க முடியாத பல்வேறு விஷயங்கள் இதற்குள்ளே குடும்பங்களிலே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்துல என்ன இல்ல? ஒரு மகிழ்ச்சி இல்ல. இப்போ ஒரு புள்ள இருக்கு, நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த பிள்ளைய ஒரே புள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 வருஷத்துல ஒரு குழந்தை பெற்றுட்டு புருஷன் கூட வாழ முடியாம வீட்டுல வந்துருச்சு. இங்க வயசு பிள்ளைகளுக்கே மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரிய சிரமமா இருக்கு. இப்படி தலாக்காய் வந்து உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைக்கு என்ன ஆகும்? இந்த பிள்ளைய இவங்க வச்சுக்கிட்டு கல்யாணமாய் புருஷன் கூட வாழுதுங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. அவங்களுடைய வயோதிகத்துல இப்படி கணவனா இல்லாமைய வீட்டுக்குள்ள வந்து புள்ள உட்கார்ந்து இருக்கும் போது வெளியில அவங்களுக்கு சோறு கொடுக்கலாம், துணி வாங்கி கொடுக்கலாம், வீட்டுல உட்கார வச்சிருக்கலாம். இருந்தாலும் அந்த பெற்றவங்களுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய கவலை, ஒரு பெரிய ஒரு சங்கடம், துன்பம் அவங்கள போட்டு வதச்சிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்கள் நிறைய இடத்தில் வளர்ந்து வரக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல இதுக்கு காரணம் வந்து பெண்களை நாம சொல்றதுக்கு முன்னாடி ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெண்ணை எப்படி நினைக்கணும், ஒரு மனைவியை எப்படி நாம கையாளணும் என்கின்ற வகைகளை முதல்ல நாம விளங்க வேண்டியது இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயத்தை சொன்னாங்க. எனக்கு கண் குளிர்ச்சி என்பது 3. 1 நறுமணம் அப்படிங்கிறாங்க. இந்த அத்தர் போடுறோமே, இந்த நறுமணம் எனக்கு பிடிக்கும், அது எனக்கு கண் குளிர்ச்சி. 2வது சொல்றாங்க, தொழுகை எனக்கு பிடிக்கும், அது கண் குளிர்ச்சி. இது 2மே எவ்வளவு ஒரு நறுமணம், எவ்வளவு மகரந்தமான ஒரு வாசம். தொழுகை எவ்வளவு முக்கியமானது. இது 2ஓடு 3வதா ஒண்ணு சொல்றாங்க. இங்கதான் நம்ம ரொம்ப கவனத்தை செலுத்தணும். 3வதா அவங்க சொன்னது, எனக்கு சாலிகான நல்ல பெண்கள் எனக்கு கண் குளிர்ச்சி. அப்போ ஒரு பெண் என்பவள் தொழுகையை போல, நறுமணத்தை போல அவள் மதிப்பிடக்கூடிய அளவிற்கு உண்டான மகத்துவமானவள். எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, தொழுகையை சொல்ற இடத்துல பெண்ணை சொல்றாங்க. எல்லோருக்கும் ஒரு நறுமணம் தரும் இடத்தில் ஒரு உயர்ந்த வாசனையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணை சொல்லுகிறார்கள். பெண்ணை நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் மதிக்க வேண்டும் என்கின்ற போதனை தான் இது. அதனால பெண் என்பவள் இவ்வளவு பெரிய மகத்துவத்துக்குரியவள். ஆண்கள் சிறந்தவர்களா, பெண்கள் சிறந்தவர்களா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல போய் பார்த்தா ஆண் பெண் இதுல யாரு சிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஅபத்துல்லாஹ் இருக்குதே அது பரக்கத். இன்ன அவ்வள பைத்தின் உதைலின்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கா. இந்த கஅபத்துல்லாஹ் பரக்கத்தானது. அடுத்து சொல்றாங்க, அல் பின்து பரக்கா,
பெண் குழந்தை, பெண் பரக்கத்து. காபா எப்படி பரக்கத்தோ அதே மாதிரி பெண்ணு பரக்கத்து. ரசூலினுடைய அந்த உவமையை பாருங்க. நறுமணத்தோடு தொழுகையோடு பெண் மகத்துவமானவள். காபா எப்படி பரக்கத்தோ அதே மாதிரி பெண் பரக்கத்தானவள். பெண்ணுனா அது உன் தாய், உன் சகோதரி, உன் பேத்தி, உன் மனைவி, உன் அம்மாட அம்மா, உன் அத்தாட அத்தா, உன் அத்தாவின் அம்மா என்று எந்த வகையிலெல்லாம் நமக்கு பெண்கள் இருக்கிறார்களோ, என் அக்காவாகட்டும், என் தங்கச்சியாகட்டும், என் மாமியாவாகட்டும், என் சின்னம்மாவாகட்டும், என் பெரியம்மாவாகட்டும், என் இரத்த பந்தத்தில் இருக்கிற பெண், இந்த பெண் ஒரு ஆணுக்கு பரக்கத். இன்னொன்னு பாருங்க, ஆண் சிறந்தவங்களா பெண் சிறந்தவங்களா? பெண்ணை மதிக்கிறதுக்கான ஒரு மனநிலைக்கு இந்த ஆண்கள் வரணும். ரசூலுல்லாஹ்ட்ட இது ஒரு பிரபல்யமான ஹதீஸ். இங்க நாம அதை விளங்கணும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்து, யார ரசூலல்லாஹ், எனக்கு 3 பெண் குழந்தைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாமா, யார் 3 பெண் குழந்தைய பெத்து அவங்களை ஒழுக்கமா வளர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சொர்க்கத்தில் அவர் என்னோடு இப்படி இருப்பார் அப்படின்னாங்களாம். இரண்டாவது ஒரு சஹாபி எழுதி, எனக்கு 2 பெண் குழந்தை. அப்பவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் 2 பெண் குழந்தையை பெற்று நல்ல வளர்த்தி தீன் படி வளர்த்தி திருமணம் முடிச்சு கொடுத்தா சொர்க்கத்தில் இவர் மஅன் நபியீன், நபியோடு என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார். இன்னொருத்தர் எழுதிச்சானா, எனக்கு 1 பெண் குழந்தை. யார் ஒருவர் 1 பெண் குழந்தையை பெற்று தீன் படி வளர்த்தி திருமணம் முடித்து கொடுத்தால் அவர் என்னோடு இப்படி இருப்பார். இங்க ஆண் குழந்தையை பெற்றதற்கு சொர்க்கம் இல்ல, பெண் குழந்தையை பெற்றதற்கு சொர்க்கம். அது 1 பெண் குழந்தையா இருக்கலாம், 2 பெண் குழந்தையா இருக்கலாம், 3 பெண் குழந்தையா இருக்கலாம், அதுக்கு மேல பெண் குழந்தையாவும் இருக்கலாம். இப்போ ஆண் பெண் என்ற நிலையில் தொழுதா சொர்க்கங்க. இவ்வளவு நேரம் தராவிக்கு தொழுதோம், சொர்க்கம் கிடைக்கும். காலையில் சகுரிலிருந்து இப்ப வரையும் நோன்பு வச்சோம், சொர்க்கம் கிடைக்கும். இவைகளுக்கெல்லாம் பெயர் இபாதத், அமலே சாலிஹ், நல்ல அமல்கள். தொழுவது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, உம்ரா செய்யறது, குர்ஆன் ஓதுறது, திக்ரு ஓதுறது, ஸலவாத் ஓதுறது, இது எல்லாமே அமலே சாலிஹ், நல்ல செயல்கள். இந்த நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் எதை வச்சிருக்கான்? இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, நல்ல செயலை செய்தால் அவர்களுக்கு நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். கானத், ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். அப்ப தொழுது நோம்பு வச்சு ஹஜ் செஞ்சு இந்த அமலே சாலிகள் எல்லாம் செஞ்சா சொர்க்கம் கிடைக்குது. ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க, இங்க பெண் குழந்தைய பெத்தவங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெண்ணை, ஒரு பெண் குழந்தையை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மதிப்புக்குரியவர்களாக உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த பெண் தாயாக வருகிற போது அவளை மதிக்கணும். அவள் நமக்கு சகோதரியாக வருகிற போது மதிக்கணும். அவள் நமக்கு மனைவியாக வருகிற போது நாம மதிக்கணும். இன்னைக்கு குடும்பத்துல ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த மனைவியை பத்தி அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு வந்த மனைவி எப்படி வர்றா? நமக்கு வந்த மனைவி ஏதோ ஒரு இடத்துல பிறந்து செல்லமா வளர்த்தி அவளுக்கு வகை வகையா துணிய போட்டு அவளை கொஞ்சி சீராட்டி, ஆம்பளைக்குள்ள இருக்கிறத விட பெண் குழந்தை இருக்கிற இடத்துல நிறைய கொஞ்சி அவளுக்கு எல்லா வகையான செல்லமும் கொடுத்து
அந்த தந்தையும் தாயும் அவளை அப்படி வளர்த்துவாங்க. அப்படி வளர்த்தி அடுத்த வீட்டுக்கு போற புள்ள அப்படின்னு சொல்லி அவளுக்கு எல்லா விருப்பத்தையும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க. இப்படி உருவாக்கி, அது ஏழை வீட்டுலையானாலும் சரி, நடுத்தர வீடானாலும் பணக்கார வீடானாலும் அந்த பெண் குழந்தைய அப்படியே வளர்த்தி வளர்த்தி கொண்டு வர்றாங்க. அந்த குழந்தையும் அவங்க அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கும். தான் வீடு, தான் உறவு, தன் சொந்தம், தன் பந்தம் எல்லாத்துலயும் இருக்கும். இவளுக்குன்னு ஒரு கல்யாண தேதி முடிவு பண்ணி, எங்கேயோ பிறந்த நம்ம, எங்கேயோ இருந்த நம்ம, இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு முடிவான பிறகு பிள்ளைய கல்யாணம் பண்ணி மண்டபத்துல இருந்து எல்லா நகை நட்டு பட்டு சாரி எல்லாத்தையும் போட்டு அந்த பிள்ளைய மண்டபத்திலிருந்து அப்படியே இந்த மாப்பிள்ளை கையில புடிச்சு கொடுக்கும் போது இது எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? உணர்வுகளால் உந்தப்படுகிற கடுமையான வேதனை. நிறைய அத்தாமாரு எப்பவுமே கண் கலங்க மாட்டாங்க. அவங்க புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குற சமயத்துல புள்ள போய் லாஸ்ட்ல எல்லாத்தையும் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு புள்ள சொல்லும். இந்த வாப்பா அத்தா நிப்பாரு, அதுவரையும் கம்பீரமா இருப்பாரு. அத்தாட்ட அத்தா போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த ஆள் உடஞ்சிருவாருங்க. ஏன்னா கட்டுப்படுத்த முடியாது, அவ்வளவு சங்கடம். இவ்வளவு நாள் என் பிள்ளைய இப்படி வளர்த்தனே, இப்படி என்னை விட்டு இந்த புள்ள போகுது அப்படின்னு ஒட்டஞ்சு போயிடுவார். இதை சந்திக்காத பெரும்பாலான ஆண்கள் இருக்க மாட்டாங்க. மண்டபத்தில் அழுகுவாங்க, அல்லது அங்க கட்டுப்படுத்திட்டு தனியா போய் கட்சிப்படுத்திட்டு ஒரு ஓரமா நின்று கண்ணை தொடச்சிட்டு இருப்பாங்க, அல்லது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு தனியா ரூமுக்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்படி வளர்த்த புள்ள என்ன ஆகுது, இங்க மரம் வளர்த்தி அப்படியே வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் மாத்தி வைக்கிற மாதிரி. கிட்னி போயிருச்சுன்னா வேற ஒரு கிட்னியை கொண்டு வந்து அங்க பொருத்துற மாதிரி இந்த புள்ளைய தூக்கி அப்படியே அவன்கிட்ட விடும்போது இவனுக்கு அத்தாவின் உறவு, அம்மாவின் உறவு, அண்ணன் தம்பி உறவு, மாமா மச்சான் உறவு, தான் வீட்டுல இருந்த சுதந்திரம், தான் வீட்டுல எது கேட்டாலும் கிடைக்கும், எப்படி வேண்டாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் தூங்கலாம் என்கின்ற அந்த முழு சுதந்திரம் எல்லாம் அவளுக்கு அறுபட்டு ஒரு புது உறவு கொடுக்கப்பட்டு கையில கொடுக்கும் போது இந்த புள்ள அப்படியே அங்க போகுது. எல்லாத்தையும் துறந்துட்டு நீதான் என் புருஷன், என் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த நிலை இருக்கிறதே, ஒவ்வொரு பெண்ணும் தன்னை மனைவி என்று அவள் அறிமுகமாகிற அந்த தருணம் ரொம்ப கஷ்டமானது. வெளியே 100 பவன் நகை, பட்டுச்சாரி, எல்லாம் மேக்கப்பு எல்லாமே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு வேதனை அப்படியே ஓடிட்டே இருக்கும். இப்படி வர்றா, வந்ததுமே இவ மேல அன்பு காட்டணும். இப்படி வந்துட்டாளே, நமக்குன்னு வந்துட்டாளே, நம்ம வீட்டுல வந்திருக்கா, அப்ப அவளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன? ஒரு அன்பு. நமக்குன்னு வந்த மனைவிட்ட ஒரு நேசம், இந்த முஹப்பத். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மனைவிங்கிறவங்கள இவங்க ஒரு வேலைக்காரி, வீட்டுக்கு இவ வேலை செய்யணும், பாத்திரம் எல்லாம் கழுகணும், துணி துவைக்கணும், வீடு கூட்டணும், நம்ம வீட்டுல இருக்கிற அத்தா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் சோறாக்கி போடணும், இவங்க எல்லாத்தையும் இவங்க கவனிக்கணும், இவங்களோட எல்லா துணியையும் இவதான் துவைக்கணும், அதுல எந்த குறையும் இவ செஞ்சிடக்கூடாது, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவ சாப்பிடணும். இதெல்லாம் எழுதப்படாத விதி. கொஞ்சம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவன் அப்படியே முறைப்பான். இவள வேலைக்காரியா நினைக்கிறது இல்ல, அடிமையா நினைக்கிறான். ஒரு ஆதிக்க மனப்பான்மை. மனைவியா வந்துட்டா, மனைவி என்பவள் வேலைக்காரியும் இல்லை, அடிமையும் இல்லை, நமக்கு இவைகளை எல்லாம் சேவகம் செய்தாக வேண்டும் என்ற நிலை இல்லை. ஆனா இதையெல்லாம் செஞ்சாதான் மனைவி. சரி செய்யறா, செஞ்சா அவ இவ்வளவு கஷ்டப்படுறாள, அவளுக்கு
ஒரு பாராட்டுறது. பரவாயில்ல, நல்ல செஞ்சிருக்க, நல்ல துணி துவைச்சிருக்க, நீ துவைச்சது ரொம்ப நல்லா இருக்கு சொல்றானா? சொல்ல மாட்டான். எங்க அம்மா துவைச்ச மாதிரி இல்லைங்குவான். இது எப்படி இருக்கும்? இதே இப்பதான் வந்திருக்கு, புதுசா வந்த புது பொண்ணு துணி துவைக்கிறதே பெருசு, துணி துவைச்சதுமே எங்க அம்மா மாதிரி இல்ல. அப்ப இவனை என்ன செய்யுது? அப்ப அந்த புள்ள மனசுல என்ன ஏற்படும்? நறுக்குன்னு ஒண்ணு வரும். இந்த பிரிவினை வர்றதுக்கு இந்த வார்த்தை அப்படி நச்சுன்னு குத்தி நிற்கும். அவ கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வா. மாசம் மாசம் இடுப்பு வலி வரும் பெண்களுக்கு. இந்த மாதவிடாய் இடுப்பு வலிக்கும், வயிறு வலிக்கும், நிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவா. அவங்க வீடுன்னா கொஞ்சம் படுக்கும். புருஷ வீட்டுல படுத்தா மாமியா முறைக்கும். நாங்கள்லாம் இப்படி இருந்தாலும் செய்வோம், அப்படியே பழைய புராணம் பேசுவாங்க. அவ்வளவு கஷ்டத்திலையும் இந்த புள்ள போய் தோசை வச்சு சுட்டு கொடுக்கும், சாய வச்சு கொடுக்கும். அதை குடிச்சும் போட்டு, என்ன இந்த மாதிரி சாய வச்சிருக்க, வச்சு தந்ததே பெருசு, இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா? யாரு? அந்த பொண்ணு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இது எல்லாம் அன்ப என்ன பண்ணுதுன்னா அறுக்குது, அந்த முகப்பத்தை கட்டாக்குது, அப்படி விதைக்குது. அப்ப புருஷன் மேல ஒரு விருப்பம் ஏற்படுவதற்கு பதிலா அவன் மனசுக்குள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே என்னத்தை ஏற்படுத்துறோம்னா ஒரு வெறுப்பு உணர்வை ஏற்படுத்துகிற விஷயம். வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு எங்க அம்மா அப்படி, எங்க அக்கா அப்படி, எங்க அண்ணி அப்படி, எங்க சின்னம்மா எல்லாத்தையும் புகழ்வான். இவ செஞ்ச எதையுமே கண்டுக்கிறதே இல்லை, அத பாராட்டுறது இல்லை, ஒரே குத்தம். அவளும் குத்தம், அவங்க அம்மா அக்கா தங்கச்சி அத்தனை பேரும் குத்தம். இப்ப என்ன ஆகும்? இந்த பிள்ளையோட மனசு எப்படி இருக்கும்? அங்க ஒரு ஒட்டுமா? ஒட்டவே ஒட்டாது. அப்ப சின்ன சின்ன பிரச்சனைக்கு தான் இது. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நிறைய பேரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்கணும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் 25 வயசுல கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களோடு ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் 6 குழந்தைகளை பெற்றார்கள். 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். அப்படி பெறாங்க. ஹதீஜா நாயகத்தோடு ஒரு வாழ்க்கை. கடுமையான சோதனையான காலகட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே எதிரிகள் கடுமையா துன்பம் கொடுக்கிறாங்க, துயரம் கொடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் துயரத்தில் துணை நின்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? அவங்க மனைவி. காரணம், ரசூல் அவங்க மேல அவ்வளவு பெரிய அன்பு காட்டினாங்க. அந்த அன்புக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சலாம் சொன்னான், நானும் சலாம் சொல்கிறேன் உங்கள் மனைவி ஹதீஜா அம்மையாருக்கு அப்படின்னு அல்லாவே சலாம் சொல்ல வச்ச பெரிய அளவுல இருந்தவன் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. என்னன்னா அவங்க ரசூலு மேல அவ்வளவு பிரியம், ரசூலும் அவங்க மேல ஒரு முஹப்பத், அவ்வளவு பெரிய அன்பின் பாலங்களாக உள்ளங்கள். சும்மா நம்ம கல்யாண பத்திரிகையில தான் இருமணம் இணையும் திருமண அப்படின்னு போடுவோம். இங்க இருமணம் இணையறதுக்கு குடும்பத்துக்குள்ள வந்துட்டா அந்த மனைவி வீட்டு கொஞ்சம் அனுசரணையா இருக்கணுமே. இவரு பெரிய முதலாளி, அது உள்ள வந்த பொண்டாட்டி வேலைக்காரி. இந்த ஒரு கான்செப்ட்லயே மனைவிய அப்படியே டார்ச்சர் பண்றது, அந்த டார்ச்சர் அப்படியே மூலச்செலவு செய்யறது, மெஸ்பரிச மாதிரி அடக்கி ஆள்றது. இதுவெல்லாம் அல்ல இஸ்லாம். பெண் என்பவள், அதான் ஆரம்பத்துல சொன்னமே, காபா எப்படி பரக்கத்தோ அதே போல, சொர்க்கம் தரும் அமலே சாலிகி எப்படியோ அதை போல, அது என் அம்மாவும் என் அக்கா தங்கச்சி மட்டும் இல்ல, என் மனைவியும் அப்படித்தான் என்கின்ற மனநிலைக்கு கணவன் வரணும்.
கணவன் வரணும், பாராட்டணும். சாப்பாடு செஞ்சு வச்சு எத்தனை எத்தனை தடவை நமக்கு ஆக்கி அரைச்சு போட்டிருக்காங்க, எத்தனை தடவை நம்ம துணியை துவைச்சிருக்காங்க. ஒரு நாள் ஏமா நீ நல்லா செஞ்ச சொல்றோமா? இப்படித்தான் பயான கேட்டு ஒருத்தர் சரி இன்னைக்கு போய் நம்ம வீட்டுல நம்ம சம்சாரத்தை பாராட்டிடலாம். எப்பவுமே அவருக்கு சாப்பாட்டுக்கு ரசம் இல்லாம அவர் சாப்பிட மாட்டார். என்ன குழம்பு வச்சாலும் ரசம் வேணும். எப்பவுமே பாராட்டாதவரு அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சதும், ஏமா பாத்திமா இன்னைக்கு நீ வச்ச ரசம் சூப்பர், உன் கைக்கு தங்க வளையல் தான் போடணும். நான் அந்த அம்மாவுக்கு சுருன்னு வந்தது. நேத்து வரை நான் ரசம் வச்சு இன்னைக்கு வைக்காம பக்கத்து வீட்டுல இருந்து ரசம் வாங்கி கொண்டு வச்சா. நேத்ததையெல்லாம் பாராட்டல, பக்கத்து வீட்டுக்காரி வச்சதை வந்து தங்க வளையல் போடணுமா. தனக்காக கஷ்டப்படுகிற இன்னைக்கு ஒரு மனைவி என்பவர்கள் எவ்வளவு பெரிய மகத்தானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி மூச்சை இந்த உலகத்துக்கு எப்படி காமிக்கிறாங்க பாருங்க. எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற வழியை காட்டிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மரணத்தை தன் மனைவியின் மடியில ரசூலுல்லாஹ்வின் உயிர் போகுது. ரசூலின் அந்த செயல், ஒவ்வொரு செயலுமே ஒரு மாபெரும் தத்துவங்க, ஒரு மாபெரும் உபதேசம், அகிலத்திற்கே அருட்கொடை. அவரு ஆயிஷா நாயகத்தின் தன் மனைவி ஆயிஷா அம்மையாரின் மடியில தலை சாய்ந்து சக்கராத்தில் கிடக்கிற சமயத்தில் அவர்களின் உயிர் எடுக்கப்படுகிறது என்றால், இதனையும் நாம விளங்க வேண்டியது இருக்கிறது. மனைவியின் மடி என்பது கணவனுக்கு மிகப்பெரிய அன்பின் அடையாளம். இந்த 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 ஒரு புரிதல் இன்னைக்கு இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவா இருக்கும்போது ஒருத்தர் வந்து வேற ஒருத்தர் வீட்டுல கணவன் மனைவிக்கு சண்டை பண்ணது ரொம்ப அவருக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா எப்ப பார்த்தாலும் வாய் அடிச்சுட்டே சண்டை போட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் பொதுவா மனைவிய கிண்டல் அடிக்கிறது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஆயிருக்கு. ஆனால் அவர்கள் கிண்டலுக்கோ கேலிக்கோ பரிகாசத்திற்கோ நையாண்டி பண்றதுக்கோ உண்டானவங்கள் அல்ல. நமக்குன்னு இருக்கிற பெரிய தியாகி. தாய் எப்படி தியாகியோ அதே மாதிரி நம்மளுடைய மனைவி மிகப்பெரிய தியாகி. அவன் மாதிரி தியாகம் செய்யறது யாருமே கிடையாது. இன்றைய கணக்கின்படி ஒரு கணவனுக்கு கிட்னி போகிவிட்டால் மாற்று கிட்னி கொடுப்பதற்கு முன் வந்து அதிகமான கணவன்களுக்கு கிட்னியை கொடுத்து அவனை உயிர் வாழ வைப்பதற்கு தன் கிட்னியை கொடுத்த இடத்துல யார் அதிகமா இருக்கான்னா மனைவிதான் இருக்கா. பொண்டாட்டிக்கு கிட்னி போயிருச்சுன்னு புருஷன் கொடுக்கறதுக்கு முன் வந்தாலும் வர்றதில்லை. அப்படி வந்தாலும் சதவீதம் ரொம்ப கம்மி. எவ்வளவு பெரிய தியாகம். நாம மௌத்தா போயிட்டா நமக்குன்னு எந்த உறவும் இத்தா இருக்கிறது இல்ல. நம்ம மௌத்தாயிட்டா நமக்குன்னு இத்தா இருக்கிற ஒத்தை உசிறு மனைவி தான். மட்டுமா நம்ம பொண்டாட்டி மௌத்தா போயிருச்சு, 60 வயசு 70 வயசு ஆனாலும் ஐயோ எனக்கு சமைக்க முடியாது, ஹோட்டல் சாப்பாடு ஆகாதான்னு கிழவன் கூட இன்னைக்கு 2வது கல்யாணம் பண்ணிடுறோம். ஆனா நாம மௌத்தா போயிட்டா 50 வயசுல 55 வயசுல மனைவி வேறு கல்யாணம் பண்றது இல்லை. என் புருஷன் ஒரு புருஷன் தான், அவன் நினைச்சே நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு வாழ்றான். நம்ம மனைவி இறந்தா வேற துணையை தேடிடுறோம். ஆனா நாம இறந்துட்டா நம்ம மனைவி வேற துணையை தேடுறது இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பத்தாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு என்றாலும் ஆண்கள் வேறு 2ஆம் கல்யாணத்துக்கு போறான். 40 முடியறதுக்குள்ள பொண்ணு தேடுறான். மனைவி அப்படி அல்ல, பெரிய தியாகம். புருஷன் இந்த வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்புங்க,
முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், ஆண்கள், அது ஒரு குரூப்பே இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்னால வேற வேறு காரணத்தினால முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்டு எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒரு மனைவியினுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், கூட பிறந்தவங்க, பெத்தவங்க செய்யாத அளவுக்கான ஒரு அர்ப்பணிப்பை இந்த மனைவிங்கிறவங்க செய்யறாங்க. முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்டு எந்திரிக்க முடியாம கிடக்கிற ஒரு 30 வயசு இளைஞனா, ஒரு 35, 40, 50, 60 கோமா ஸ்டேஜ்ல 10 வருஷம் படுத்து கிடக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நடைமுறையை பேசுவோம், பிராக்டிக்கல் பேசுவோம், இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பேசுவோம். போய் பாருங்க, புருஷன் அப்படி கிடப்பான், எந்திரிச்சு அவனுக்கு ஒண்ணுக்கு போக முடியாது, மலம் கழிக்க முடியாது, அதே இடத்துல பெட்லயே 1 நாள் 2 நாள் அல்ல, வருஷ கணக்கா அவனுடைய சிறுநீரை கழுகிறது, அவனுடைய மலத்தை கழுகிறது, எல்லாம் கழுகி அவனால எந்திரிச்சு உட்கார முடியாத போது அவனை தோள் கொடுத்து தூக்கி நிக்க வச்சு, இவளே பலகீனமா இருப்பா, புருஷனுக்கு இத்தனையும் செய்து அவனை அப்படியே பார்க்குது. கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் எல்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க, இறக்கப்பட்டு போவாங்க. அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஏதோ நோம்புக்கு அரிசி வாங்கிக்கோ, துணி ஏதோ கொடுத்துட்டு போவாங்க. என் தம்பி இப்படி கிடக்குறான், என் அண்ணன் இப்படி கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. தோள் கொடுத்து நின்று சிறுநீரை கழுகி, மலத்தை கழுகி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களில் இந்த மனைவிகள் இடத்துல போய் பார்த்துட்டு ரத்த கண்ணீர் வந்துருச்சு. எத்தனை நாளா இதை செய்றீங்க? 6 வருஷமா செய்யறோம். இந்த மனைவிகளுடைய இந்த தியாகம் இருக்கே, சாதாரணமானதல்ல. நாம தடுக்கி விழுந்து ஒன்றும் செய்ய முடியாத நிலை வருகிற போதும் நமக்காக வேண்டி நிற்கிற இடத்துல இந்த மனைவிய அன்பு செலுத்தணும். அவங்க எதிர்பார்க்கிறது நம்மகிட்ட அதுதான். எல்லாத்தையும் நீங்க நேசிக்கிற மனைவிய கொஞ்சம் அவங்க மேல ஒரு முகப்பத்து காமிக்கணும், ஒரு பிரியத்தை காமிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம பிரியம் காமிக்கிறதே இல்லை. எங்கெங்கேயோ பிரியத்தை கொடுத்துடுறோம், கெட்டி வந்த மனைவிக்கு பிரியத்தை கொடுக்கறது இல்லை. 2வது, அவள் எதிர்பார்ப்பது. இந்த முறிவுகளுக்கு காரணம் மனைவியை நேசிக்கும் மனங்களை நாம் வளர்த்து கொள்ளவே இல்லை. நாம என்னமோ ஒரு அரச நாட்டம், சக்கரவர்த்தி ஆட்டம், மகாராஜா பிரபாட்டம் தான் அவங்கள்ட்ட அப்படி நம்மளுடைய எல்லாம் அப்படி இருக்கும். ஒரு சௌஜன்ய நிலை நம்ம அவங்கள்ட்ட இருக்கிறதே இல்லை. அது சிலது வெளிப்படையா காமிப்பாங்க, சிலர் அப்படி மறைமுகமா அப்படி மறைமுகமா இருக்கும். இந்த முறிவுக்கு இது ஒரு காரணம். 2வது காரணம், பெண்கள் எதிர்பார்ப்பது அன்பு. 2வது, அவங்களுடைய தன்மானம். அவளும் மனுஷிதானே, அவளுக்குன்னு ஒரு தன்மானம் உண்டல்ல. நம்மெல்லாம் ரத்தமும் சதையும் உணர்வும் எல்லாம் உண்டும், 10 மாசம் உமா வைக்கலாம், அது என்ன மரக்கட்டையா? அவளும் மனுஷிதானே. அப்ப அவ எதிர்பார்க்கிறா, அவளுக்குன்னு ஒரு தன்மானம் உண்டு. எல்லாத்துக்கும் முன்னாடி அவளை திட்டிடுறது. என்ன பண்றது? திட்டுறது. வாய்க்கு வந்தது பேசிடுறது. 4 பேருக்கு முன்னாடி அவளை அவமானப்படுத்தி விட்டுறது. மனைவிய சிறுமப்படுத்தி எல்லாத்தையும் காமிச்சிடுறது. எல்லாத்தையும் தூக்கி பேசிட்டு எல்லாத்துக்கும் இவதா காரணம் என்று எல்லா குடும்பத்துக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு முன்னாடி எல்லாம் அவளை இழிவுபடுத்திடுறது, குத்தி காட்டி பேசிடுறது. அது அவளை உடஞ்சிடுறாங்க. இத்தனை செஞ்சும் ஏன் புருஷனே என்னை இப்படி பேசிட்டா அப்படின்னு அவன் உடஞ்சிடுறான். இது அன்பும் கிடைக்காம ஆயிருது. இவன் 4 பேருக்கு முன்னாடி திட்டமும் செஞ்சிடறாங்க. மனைவிய இப்படி ஆகும்போது அவன் மனசு உடைஞ்சிடறான். 3வதாக, அவள் தேவைக்கு நம்ம தான் பொறுப்பு. அவள் தேவைக்கு நாம் பொறுப்பெடுக்கக்கூடிய நிலைகளிலிருந்து அந்த தேவையை நிறைவேற்றாம நம்ம நிலைகளை ஆக்கிக் கொள்கிறோம். இது எல்லாமே அவளுக்கு வருகிற போது இயல்பா இந்த புருஷன் மேல இருக்க வேண்டிய அந்த இணைப்பு, அந்த முகப்பத்து என்பது
கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் உளவியல் நிபுணர்கள் ஏன் விவாகரத்துகள் பெருகி நிற்கிறது என்றால், மனைவிகள் அன்பை எதிர்பார்க்கிறார்கள், அதை கொடுப்பதற்கு கணவன்கள் தயாராக இல்லை. வேற எல்லாத்திலையும் அவங்க கவனம் செலுத்துறாங்க, மனைவியின் மனசுல நம்ம அன்பு போகணுங்கிறதுல அவங்க கவனம் செலுத்துறதே இல்லை அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து மனைவியை இவர்கள் 4 பேருக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா அவமதிக்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, இதையே பொழப்பா வச்சிருப்பான். 50 வருஷம் வாழ்ந்தாலும் 50 வருஷமும் இதே பொழப்பு தான். சென்னையில ஒரு அம்மா 72 வயசு டவுன் காட்டிட்டு போய், அவர் பெரிய ஆஜியார், புருஷன், என் புருஷன் இருந்து எனக்கு விவாகரத்து வேணும். என்ன இதுதான் காரணம். ஒரு நாள் கூட என்ன அவமானப்படுத்தாம இவர் இருந்ததே இல்லை. என்ன செஞ்சாலும் இதுதான். அப்ப இந்த ஆண்கள் என்பவர்களிடத்தில் இன்றைக்கு குடும்பங்களில் மகிழ்ச்சிகள் குறைவதற்கும், குடும்பத்துக்குள்ள வெளியே தெரியாத இது மாதிரி உண்டான விஷயங்கள் இருப்பதற்கும் ஒரு பரஸ்பர அன்பின் அடையாளங்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சூழல்களில் இருந்து வெளியே வந்துட்டோம். முரளி இல்லாமத்தவங்கள்ட்ட ஒருத்தர் இந்த மாதிரி என் வீட்டில் என் மனைவினாலும் ஒரே பிரச்சனை, அது ஏதாவது கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணணும்னு சொல்றதுக்கு வேண்டி வர்றாரு. அப்படி வந்தா உமரலி எல்லாம் வீட்டுக்குள்ள பக்கத்துல வாசல்ல போனதுமே அவங்க வீட்டுக்குள்ள அவங்க மனைவிக்கு இவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. ஹலீஃபாவுக்கும் அவர் மனைவி. வெளியே வந்தவர் நாம இவருக்கு சொல்லலான்னு வந்தா இவங்க வீட்டிலேயே மனைவிக்கு இவங்களுக்கும் இப்படி ஒரு வாக்குவாதம் இருக்குதுன்ட்டு ரிட்டர்ன் போயிடுறாரு. கதவு திறந்து வெளியே வந்து பார்த்த உமர் அலி எல்லாத்தையும் என்ன விஷயமா வந்தீங்க என்னன்னு. இல்ல, நான் என் வீட்டுல பிரச்சனைன்னு சொல்ல வந்தா உங்க வீட்லயே பிரச்சனை. அப்பதான் உமர் அலி இல்லாதவங்க சொன்னாங்களாம், பிரச்சனை இல்லாத வீடு இல்லை. கணவன் மனைவினா அப்படித்தான், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா பொருந்திக்கணும். என் மனைவியை நான் அன்பு செலுத்துகிறேன், அவளை நான் பொருந்திட்டேன். கபில் தூ அப்படின்னு கல்யாணத்துல சொல்றோமே, பொருந்தி கொண்டேன்னு. அது நிக்காக ரிஜிஸ்டர்ல மட்டுமில்ல, மௌத்தாகிற வரைக்கும் மனைவியை பொருந்துறது. கணவன் மனைவியே, மனைவி கணவனை. உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, எனது துணிகளை நான் திருமணம் முடித்ததிலிருந்து துவைக்கும் சலவை காலி இவள், அதனால இத்தனை செய்யறாள்ல, அதனால அவ பேசுறதை நான் பொருந்திக்கிட்டேன். நான் திருமணம் முடித்ததிலிருந்து எனக்கு சோறு சமைச்சு தர்ற சமையல்காரி, அவ சமைச்சுதான் நான் சாப்பிட்டு இருக்கேன், அதனால் அவளை நான் கபில் தூ பொருந்தி கொண்டேன். அதனால இரண்டாவது, எனக்கு குழந்தை பெற்று தந்து நான் ஆண் என்பதை நிரூபிப்பதற்கு காரணமானவள் அவள். என் வீட்டையும் நான் வெளியே போயிட்டா என் உடைமைகளை பாதுகாக்குகிற வாட்ச்மேன், காவலாளி அவள். இதெல்லாம் இருக்கிறதுனால அவள் நான் பொருந்திக்கிட்டேன். இந்த பொருத்தம், இந்த அன்பு என்பதுதான் ஒரு குடும்பத்திற்கு வேண்டும் என்று சொன்னார்களாம். இன்னைக்கு டோட்டலா இந்த உள்ளம் சார்ந்திருக்கிற இது போன்றிருக்கிற விஷயங்கள் அனைத்தும் பெரிய அளவில் மங்கி போனதின் காரணத்தினால் ஆண்களை பெண்கள் மதிப்பதும் பெண்களை ஆண்கள் மதிப்பதும் கணவன் மனைவிக்கான இந்த உறவு முறைகளில் ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. காலி சுரைஹ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய காலி, அவர் உமர் அலி அல்லாஹ் காலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள். அவரை நியமிச்சு அவர் கல்யாணம் ஆகும்போது முதல் இரவிலே அவருடைய மனைவி அவங்கள்ட்ட கேட்டாங்களாமா, நாம 2 பேரும் கொஞ்சம் பேசிக்குவோம், உங்களுக்கு எது எது பிடிக்கும் எது எது பிடிக்காது என்று என்னிடம் சொல்லுங்கள், எனக்கு எது எது பிடிக்கும் எது எது பிடிக்காதுன்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன், அதை நாம் பேசிட்டு நமக்குள்ள ஒரு புரிதல் வந்ததுக்கு பிறகு நாம் இல்லறத்தில் ஈடுபடுவோன்னு அதிகாலை வரை அந்த அம்மா பேசி 2 பேரும் புரிதல் ஏற்பட்டதற்கு பிறகுதான் தாம்பத்தியம் உருவானதாம். அவருக்கு 13 குழந்தைகள் உருவானது, 13 பேரும் ஹாஃபில்களாக ஆனார்களாம். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வரலாம். அப்போ பேசி ஒரு புரிதலை உருவாக்கணும் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. குடும்ப மகிழ்ச்சி குறையாமல் இருப்பதற்கு மனைவியின் மேல் கணவனும் கணவன் மேல் மனைவியும் உள்ளத்தால் அன்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இது குறைந்தால் எல்லாம் குறைந்துவிடும். 2வது, கணவன் எந்த அளவுக்கு கண்ணியத்தை எதிர்பார்க்கிறோமோ மனைவிட்ட, அதே மாதிரி மனைவிக்கு நாம கண்ணியம் கொடுக்கணும். 4 பேருக்கு முன்னாடி அவர்கள் செய்கிற விஷயத்தை பாராட்டணும், வாழ்த்து சொல்லணும், நன்றி உணர்வோடு, இத்தனை நமக்கு செஞ்சிருக்காளே அப்படின்னு அவன் விஷயத்தை நன்றி உணர்வோடு இருக்கணும். 2வது,
நாம நோயிலையும் பாயிலையும் கஷ்டத்திலையும் கிடக்கும்போது நமக்கு எல்லாமா நிற்கக்கூடியவ அவதானே. நம்ம மூத்தரம், நம்மளுடைய மலம், நம்மளுடைய அழுக்கு, நம்மளுடைய எல்லாத்தையும் அவதான் செய்யறா. நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் இத்தாவே அவதானே இருக்கிறா. நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் விதவைங்கிற பேர் அவதானே வாங்குறா. இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம மனைவியின் தியாகத்தை மெச்ச நினைக்கிற கணவனின் உள்ளம் வந்து விடுகிற போது ஆணாதிக்கம் குறைந்து அன்பின் அடையாளமா நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு சமரசமான நிலைகள் உருவாகும். சாந்தம், சமாதானம், சங்கை, அன்பு நிலைக்கிற போது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட உயர்ந்த தௌஃபீக்கை எல்லா மக்களுக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹத் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நிறைய பேர் பொருளாதாரத்துல மேம்படணும், நமக்கு வியாபாரம் தொழில்ல நமக்கு பரக்கத்து இருக்கணும், பண கஷ்டம் தீரணும், வறுமை ஒழியணும், இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு ஒரு திக்ர் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதுவும் லேசானதுதான். லா இலாஹ இல்லாஹுல், லா இலாஹ இல்லாஹுவல் மலிக்குல் ஹக்குல் முபீன். எப்படிங்க? லா இலாஹா இல்லாஹுவல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இது நம்மளுடைய பொருளாதார சிரமங்களை நீக்கி நமக்கு பொருளாதார மேம்பாட்டை ஒரு நிறைவான நிலைகளுக்கு தருவதற்கு உண்டானது. அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹுத்தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. لا اله الا هو الملك الحق المبين. اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.